So good evening students, today we will see the current affairs analysis dated from 10th and 11th December 2024. The first article related to the Pragadhi scheme. So இது வந்து 2015 லான்ச் பண்ணப்பட்டது. மோடி கவர்மெண்டோட அடுத்த சக்சஸிவ் ஸ்கீம். இது கவர்னன்ஸ்ல இட்ஸ் அ பார்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். Proactive governance, timely implementation. Proactive governance, timely implementation. 2015 it was launched. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது எதுனால நியூஸ் வந்துருக்குன்னா ஆக்ஸ்ஃபோர்டோட ஸ்டடி ரிப்போர்ட் இதோட சக்ஸஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ they praise this proactive scheme. So proactive governance, timely implementation அப்படின்னா, ஸோ timely monitoring the projects. இப்போ எக்ஸாம்பிள் there is a project on airport, இல்லைன்னா bridge கட்டுற ப்ராஜெக்ட் அப்படின்னா அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர் தலைமையில் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சீஃப் செக்ரட்டரிஸ் இந்த மீட்டிங்கில் கலந்துப்பாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் செக்ரட்டரிஸ் கலந்துப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இதில் கலந்துப்பாங்க. ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் வில் ஹேப்பன். இந்த ப்ரோக்ராம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு சீஃப் செக்ரட்டரியை பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஏஜென்டி தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தே நீட் டு ஒர்க். சரியா? ஸோ 2015 இட் வாஸ் லான்ச்டு பை தி பிரைம் மினிஸ்டர். இதுக்கு தனி ஒரு அமைச்சகம் இல்லை, ஒரு ஆஃபீஸ் இருக்குது. பிஎம் ஆஃபீஸில் தெர் இஸ் அ பார்ட். இவங்க தான் இதை மானிட்டர் பண்ணக்கூடியது. ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இப்போ எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் சொன்னேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி எதனால தடைப்பட்டு நிற்கிது. இப்போ நம்ம யூ கேன் சி ட்ரிவாண்ட்ரம் டு கன்னியாகுமரி ஹைவே வந்து எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி கன்னியாகுமரி முடிச்சாச்சு. இது சப்ளிமெண்ட்ரி ப்ராஜெக்ட் இது. அதனால் அதை மானிட்டர் பண்ணுவாங்களான்ற டவுட்டு தான். ஆனால் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்படியே கிடப்பில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக நடந்துகிட்ருக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டுமே. இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறது, ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் முடிச்சுட்டாங்க. ஆனால் இங்கேருந்து போகிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ எத்தனை வருஷமாக அந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது அங்கேயே கிடப்பிலே கிடக்கும். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபண்டாக இருக்கும். இல்லைன்னா ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் அலோகேட் பண்ணப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 10 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் ரைஸ்ட். அதனால் ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ண பணத்தை விட டபுள் மடங்கு செலவாயிருக்கு இப்போது. அதனால் அந்த ஃபண்டு இல்லாமல் அது. ஸோ இப்போது இது வந்து கவர்மெண்ட் தரப்பில் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லப்படும் போது என்ன பண்ணப்படும் அப்படின்னா, அங்கேருந்து ஃபண்ட் அலோகேஷனுக்கான ப்ராசஸை பண்ணுவாங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டர் வில் வாட்ச் திஸ். பிரைம் மினிஸ்டர் வில் அட்டெண்ட் திஸ் மீட்டிங். இது வீக்லி ஒன்ஸ் எல்லா மந்த்தும் நடக்கும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் அட்டெண்ட் பண்ணுவார் இந்த மீட்டிங்கில், ரிவ்யூ மீட்டிங்கில். இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் தலைமையில் ரிவ்யூ பண்ணப்படும். ஆனால் மந்த்லி ஒன்ஸ் அவர் அட்டெண்ட் பண்ண மாட்டார். வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி இருக்கலாம், அக்கார்டிங் டு ஹிஸ் டைம். ஸோ இது வந்து ப்ராஜெக்டை மானிட்டரிங் பண்ணுற வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அதில் கலந்துப்பாங்க. இன்ஜினியர்ஸ் கிட்ட டைரெக்டாக பேசுவாங்க. அங்கே என்னெல்லாம் ஹேர்டில்ஸ் இருக்குது, அது மாதிரி ட்ரோன்ஸ் மூலமாக மானிட்டரிங் பண்ணுவாங்க. அந்த சைட்ஸ் எப்படி இருக்குது, இவங்க சொல்கிற உண்மைதானே அப்படின்றது. தட்ஸ் அ மெயின் திங். சரியா? இதை வந்து சீஃப் செக்ரட்டரி தான் இதை கோஆர்டினேட் பண்ணணும். இந்த இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதனால டிலே ஆகுது அப்படின்றது. அப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்ரி வெனஸ்டே, எவ்ரி மந்த் ஆஃப் வெனஸ்டே, 4th week ஆஃப் வெனஸ்டே, எவ்ரி வெனஸ்டேன்னு சொன்னேன், சாரி, 4th week ஆஃப் எவ்ரி மந்த் வெனஸ்டேல இந்த மீட்டிங் நடக்கும். சரியா? ஒரு டைம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ரியல் டைம் மானிட்டரிங். இந்த ப்ராஜெக்டோட கண்டிஷன் நமக்கு தெரியும். அது என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரியும். எதனால் டிலே ஆகுதுன்னு தெரியும். அதன் மூலமாக அதை ஸ்பீடப் பண்ண முடியும். இந்த சக்ஸஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் NH நேஷ்னல் ஹைவே 8 வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கப்பட்டது. அது மாதிரி போகிபீல் டேம், பிரிட்ஜு அசாமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. அதெல்லாம் லாஸ்ட் இயர் திறந்து வச்சாங்க. போகிபீல் ப்ராஜெக்ட், போகிபீல். அப்புறம் 34 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ். அதை மாதிரி 885 பில்லியனுக்கான ப்ராஜெக்ட் வந்து முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 255 பில்லியன். இதில் நீங்கள் கவர்னன்ஸில் இது டிஜிட்டலில் கொண்டு வராங்க, போர்ட்டலில் கொண்டு வராங்க. அதன் மூலமாக எல்லாருமே பார்த்துக்க முடியும். இதில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து மானிட்டரிங் பண்ணப்படுது, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்டில்ஸ் வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்றது சிட்டிசன் சென்ட்ரிக். ஸோ யூ பீப்புள் கேன் ஆல்சோ கோ அண்ட் வாட்ச் இட். வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க முடியும் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு திஸ். இப்போ இதை எக்ஸ்டென்ஷன் டுவர்ட்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் இருக்குது.
அப்படின்னா ஜல் சக்தி மிஷன். சோஷியல் டெவலப்மெண்ட்னா ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்லேயே இதை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சஜஷன்ஸ் இருக்குது. இட் வாஸ் நாட் இன்க்ளூடட் ஸ்டில். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். அப்படின்னா நம்ம மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருந்தால் ப்ராஜெக்ட் நடக்கும். இல்லைன்னா 15 வருஷமாக ஒரு 75 கிலோமீட்டருக்கான ஒரு ஹைவே போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரியா? ஓகே, த நெக்ஸ்ட் ஓகே. ஸோ எல்ஐசி பீம் ஷாக்கி ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. பீமா ஷாகி பெண்களை வந்து இதில் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ நியூ பாலிசி கிடையாது. எல்ஐசியில் பெண்களை வந்து ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியாவில் பெண்களை வந்து வாலண்டியர்ஸாக பயன்படுது. வாலண்டியர்ஸ் இல்லை, ஒர்க்கர்ஸாக, எம்ப்ளாயி பீப்புள். பீமா ஷாகின்னு பேர். இதில் பெண்களை வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. 7,000 ஃபஸ்ட் இயர், அண்ட் செகண்ட் இயர் வந்து 6,000. அது ஏன் குறையுதுன்னா இன்சென்டிவ்ஸ் வரும் அவங்களுக்கு பாலிசி பிடிக்கிறதுக்கு. எல்ஐசியோட ஸ்கீம்ஸை கிராமங்களில் போய் பாலிசி பிடிக்கணும். இப்போ இருக்காங்கல்ல எல்ஐசி ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் மோஸ்ட்லி ஆண்கள் இருப்பாங்க, பெண்களை வந்து இன்வால்வ் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக உமன் எம்பவர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற கவர்மெண்ட் நம்புகிறாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் தி உமன். ஸோ அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். சரியா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் வில் இன்க்ரீஸ். எலிஜிபிலிட்டி எடுத்துனா 18 to 70 years old. 18 to 70 years old. 7,000 அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். செகண்ட் இயர் வந்து நான் 6,000 சொன்னேன். அப்புறம் ஃபார் த ஃபஸ்ட்டு 1 இயருக்கு 7,000 கொடுப்பாங்க. அது ஏன்னா இன்சென்டிவ்ஸ் வராது பாலிசி பிடிக்கிறது. அதுக்கப்புறம் பாலிசி பிடிக்கிற இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வரும். அதனால தான் அந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரி லைக் இட்ஸ் அ ஸ்கீம் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அது மாதிரி வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனாவில் கிட்டத்தட்ட 55% அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் உமன் அப்படின்னு சொல்லப்படுது. உமன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். அது மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்எல்ஆர்எம் மூலமாக கிரெடிட் அதிகமாக வாங்கியிருக்காங்க பெண்கள். அது மாதிரி முத்ரா கொலாட்ரல் லோன், ஸ்டாண்டப் இந்தியா, இது மூலமாக நிறைய உமன் எம்பவர்மெண்ட் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்றது இட்ஸ் a சக்ஸஸ் ப்ராஜெக்ட். அதில் இதுவும் ஒன்று அப்படின்றது சொல்லப்படுது. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் தி கரண்ட் வைஸ் சேர்பர்சன், வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட், there shall be a vice president of India. He will act as the ex officio chairman of the Rajya Sabha. அப்போ அவர் வந்து சில விஷயங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கார் அப்படின்றதுனால அவர் மேலே இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுறாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மீன்ஸ் ரிமூவல் ப்ராசஸ், வேறு ஒன்று. அண்டர் ஆர்டிகிள் 67 த வைஸ் பிரசிடென்ட் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க? த வைஸ் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் த்ரூ an electoral college consists of elected members of both the house of the parliament including the nominated members. State legislature has no role in the state legislature and state legislative council has no role in the election of the vice president. He was appointed by proportional representation by means of single transfer vote. Okay, அதுக்கு பிறகு he can be removed from the office by all the then members, voted by all the then 14 days முன்னாடி ப்ரேயர் நோட்டீஸ் கொடுக்கணும். பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி அதே ப்ராசஸ், ப்ரேயர் நோட்டீஸ். அப்புறம் ரெசல்யூஷன் மூவ் பண்ணும்போது தட் இஸ் ஆல் தி தென் மெம்பர்ஸ், தட் இஸ் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அதெல்லாம் தெரியும் இல்லையா, நான் சொல்ல தேவையில்லை. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இன் தி ராஜ்யசபாவில் தான் இது மூவ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் பவர் ஆஃப் ராஜ்யசபா. தென் இட் வில் பி சிம்பிள் மெஜாரிட்டியில் லோக்சபாவில் பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் அ கன்சென்ட், அவ்வளோதான், அப்ரூவல், அவ்வளோதான். தென் இட் வில் மூவ் டு தி பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் சைன் பண்ணி வச்சுன்னா he stands removed from the office. ஸோ இப்போ இது மூவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது. சில வேலை விட்ரா பண்ணப்படும். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவர் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு கண்டனமாக தெரிவிக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் லோக்சபாவில் மோடி வந்து மணிப்பூரை பற்றி எதுவுமே பேசலை. இப்போ மணிப்பூரை பற்றி பேசணுன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து அவர் வந்துடுவார், கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அவர் வரவே இல்லை. அதனால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணி அவரை வர வச்சு பேச வச்சாங்க. ஒரு நிமிஷம் நம்ம பேசினாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுவும் அதுக்கு தான். அதனால் இது இட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய மெஜாரிட்டியில் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் யாராச்சும்
ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருக்கிறவங்க எதிர்த்து வாக்களித்தா பாசிபிலிட்டிஸ் தேர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் scroll it fast. In energy development, energy dependent world issue on food security. Food security க்கும் எனர்ஜி டிமாண்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சொல்கிறாங்க. நம்ம ஃபுட் செக்யூரிட்டி தேவை, எனர்ஜி டிபெண்டில் நம்ம இன்றைக்கி we are moving towards green energy. அதிகமாக க்ரீன் எனர்ஜி போகும்போது அக்ரிகல்ச்சரை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும், பேடி கல்டிவேஷன் இட்ஸ் அ மெயின் காசர் ஃபார் தி மீத்தேன் எமிஷன். கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர்லேருந்து வெளியில் வரக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் 20%. அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் கிளைமேட் சேஞ்சும் கூட, ட்ராட் சிச்சுவேஷன்ஸ். அப்போ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுவும் நம்ம வந்து குறைக்க முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபுட் செக்யூரிட்டியில். புரியுதா? ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃப்ரெஷ் வாட்டர் கன்சியூம் பண்ணுறது 70%. 20% கான்ட்ரிபியூஷன் டு தி குளோபல் வார்மிங் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அது மாதிரி 70% அண்டர் கிரவுண்ட் வாட்டர், தட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அண்டர் கிரவுண்டுன்றத விட ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக எடுத்துக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர். ஸோ ஃபாசில் ஃபியூயல்ஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இரிகேஷன் பர்பஸுக்கு. பெட்ரோல் பம்ப்ஸ் அதெல்லாம் நம்ம சோலாராக மாற்றலாம். ஆனால் அதில் டெக்னாலஜியில் ஹை காஸ்ட் ஃபார் தி ஃபார்மர்ஸ். யார் வாங்கி வைக்கணும்? ஃபார்மர்ஸ் தான் வாங்கி வைக்கணும். அப்போ அதுக்கு சோலார் பேனல்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் பேட்ரி சரி பண்ணணும். ஒரு வாட்டி கவர்மெண்ட் கொடுத்தா கூட அடுத்து பேட்ரி சரி பண்ணணும், பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கான காஸ்ட் இஸ் ஹை. அது மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபெர்டிலைசர்ஸ் இதுலேருந்து எடுக்கிறாங்க. நேச்சுரல் கேஸஸ் வேர் யூஸ்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஃபாசில் ஃபியூயல்ஸ் வேர் யூஸ்ட். பெட்ரோலியம் இதுலேருந்து பயன்படுத்துகிறாங்க அமோனியா தயாரிக்கிறதுக்கு, NH3. அப்போது இதை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு we are taking actionனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை அதிகமாகும். ஃபெர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை அதிகமானா ஃபுட் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக அடி வாங்கும். அது வந்து இட் வில் அஃபெக்ட் தி பீப்புள் அப்படின்றது சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் அக்ரிகல்ச்சர் நம்ம அதிகமாக பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 11.8% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நான் இப்போ சொன்னேன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் 956 மில்லியன் பாப்புலேஷன் இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணாலுமே இன்றைக்கு வரைக்கும் சப்சகாரன் கண்ட்ரியில் தெர் இஸ் அ லோ ஃபெர்டிலைசர் பற்றாக்குறை இருக்குது. அது மாதிரி சைனா ரீசெண்டாக தே ஆர் பேண்ட் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர். நம்ம இந்தியாவில் அதிகமாக இறக்குமதி பண்ணுறது டைஅமோனியம் பாஸ்பேட். கிட்டத்தட்ட 60% we are importing from outside. அப்போது இதோட ரேட் அதிகமான விவசாயிகள் கல்டிவேட் பண்ண முடியாது. விளைபொருட்களுக்கு இதுக்கான விலை வேணும் இல்லையா, அது இருக்காது. அப்படி விளைபொருட்களோட விலையாருன்னா பீப்புள் வில் கெட் அஃபெக்ட். ஸோ இது எல்லாமே சைக்கிளாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. நீங்கள் எனர்ஜி அப்போது த டெவலப்டு கண்ட்ரிஸ் நீட் டு இன்வெஸ்ட். திருப்பி ICJல ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 90 பில்லியன் ஆனுவலி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுது, நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸை கம்மி பண்ணணும், கிளைமேட் சேஞ்சையும் அக்ரிகல்ச்சர்லேருந்து பிரிக்கணும் அப்படின்னா. தட் இஸ் நம்ம அட்லீஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சரை பேன் பண்ண முடியாது, ஆனால் அக்ரிகல்ச்சர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸை தடுக்க முடியும். சரியா? அது எக்ஸாம்பிள் மோட்டார் பம்ப்ஸ் எல்லாம் சோலார் பம்ப்ஸாக மாற்றுறது. ஏன்னா அதுக்கு நம்ம அதிகமாக பெட்ரோல் டீசல் பயன்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட 300லேருந்து 500 பில்லியன் 2030க்குள்ளாடி தேவைப்படுது அக்ரிகல்ச்சர் மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேர்ல்டு ஃபுல்லாக மாற்றுறது, இந்தியாவுக்கு இல்லை. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரைட் டு டிஸ்கனெக்ட். அது இப்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். கோவிட் டைமில் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை கொடுக்குறாங்கன்னா அதிகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனில் தான் வேலை வாங்க முடியுது. கோவிட் டைமில் எம்ப்ளாயிஸ் வந்து வேலைக்கு போய் ஒர்க் பண்ணுறத விட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க கோவிடில். ஏன்னா ஒரே ரூமுக்குள்ளே இருக்கணும், அது மாதிரி கண்டினியூஸ் ஒர்க்கிங். சரியா? ஸோ அது நைட்லேயும் அவங்க ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. தட்ஸ் அன் இஷ்யூ. அது முன்னாடி இருந்துச்சு. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வரும்போது அந்த மாதிரி இஷ்யூ வந்து ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் முடித்தா தான் கம்பெனியை விட்டு வெளியில் போக முடியும். அதெல்லாம் மாறி இன்றைக்கி நம்ம மாடர்னைஸ்ட் ஆகி எல்லாம் வந்தப்பறம் கோவிட் டைமில் வி லாக்ட் அகெயின். அண்ட் தென் இதில் நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, மென்டல் ஹெல்த் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. அதனால் ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற கண்ட்ரிஸ் ரைட் டு டிஸ்கனெக்ட். இப்போ ஆஸ்திரேலியாவில் அதுக்கான சட்டத்தை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. ரைட் டு டிஸ்கனெக்ட்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் முடித்தது கூட நீங்கள் கம்பெனி கால் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ண தேவை கிடையாது.
அது ஒரு நல்ல ஐடியா தான் இல்லை? சரியா? ஸோ அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் பண்ணால் இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஏதாச்சும் கால் பண்ணுறதே தப்புன்றாங்க. பர்சனல் காலிங் இல்லை, ஏதாச்சும் கம்பெனி ஒர்க்கை பண்ண சொல்கிறது இட்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்தியாவிலே அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றது. இங்கே ஈவினிங் மேலே தான் நிறைய பீப்புள் வந்து ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறது அப்போ தான் நடக்குது. சரியா? ஸோ கொண்டு வரலாமா? ஓகே, கொண்டு வரலாம். பட் வி நீட் டு பி மாடர்னைஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது. 49% ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ரீசெண்டாக நான் ஒரு ஆடா இல்லை அது நியூஸான்னு எனக்கு தெரில கிளியராக. அது சும்மா அவேர்னஸுக்காக போட்டாங்களான்னு தெரில. ஒரு கம்பெனியில் ஒரு சர்வே எடுத்தாங்களா, அந்த சர்வேயில் எவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்றது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு சொன்னால் எல்லோரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க தேவையில்லை அப்படின்றது. அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் ஓய்வெடுங்க அப்படின்ட்டு அது மாதிரிலாம் பண்ண. அதை கம்பெனி நேமை நான் சொல்ல விரும்பலை, அது போட்டிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. ஸோ ஐ ஹவ் சீன் ஃப்ரம் சம் வீடியோஸ். ஸோ அது அவேர்னஸுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாபும் இல்லை, ஆனால் அதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அவுட்சைட் த ஆஃபீஸ் வில் இம்பேக்ட் த ஹெல்த் கேர். நான் உங்களுக்கு சொன்னேன் 49% பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் சொன்னேன்னா. 49% பீப்புள் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, மிகப்பெரிய மன அழுத்தத்தில். அது மாதிரி இந்தியன் உமன்ஸ் ஒர்க்கிங், அதில் உமன் மெயினாக ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. 55 hours ஒரு வாரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. 55 hours பெண்கள் மட்டும். ஆண்களுக்கு மன அழுத்தம்லாம் வராது, அப்படி தானே? ஓகே, ஸோ ஃப்ரான்ஸ் இல்லை, நான் ஆர்டிக்கிளில் இருக்கிறத சொல்கிறேன். ஸோ ஃப்ரான்ஸ், போர்ச்சுகலில், ஸ்பெயின், ஆஸ்திரேலியாவில், அயர்லாண்ட்லலாம் இதுக்கு சட்டம் ஏற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் ஆர்டிக்கிள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியில் வி ஹேவிங் ப்ரொவிஷன்ஸ். என்ன ஆர்டிக்கிள்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்ல ஆர்டிக்கிள் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சப் ஆர்டிக்கிளில் சொல்லுங்கள். 39 எந்த ஆர்டிக்கிள்? 39 கிளாஸ் இ. ஸோ எம்ப்ளாயோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு கம்பெனியோட பொறுப்பு. ஓகே, ஸோ பாலிசிஸ் டு செக்யூர் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் தி ஒர்க் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அது மாதிரி வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா 38. ஸோ இந்த 2 ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு திஸ். அது மாதிரி ஜுடிஷியல் ரூலிங்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ரைட் டு டிஸ்கனெக்டை பற்றி இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்தியன் கம்பெனிஸ் நிறைய சஃபர் ஆகும். ஏன்னா நிறைய ஏஜென்ட் கம்பெனிஸ் எல்லாம் நைட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? எப்படி இல்லை அது நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமை சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஏஜென்ட்ஸ் லோன் கட்டாதவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதெல்லாம் எப்போ நடக்குதுன்றீங்க? ஈவினிங் தான் கான்டாக்ட் பண்ணுவோம். அது மாதிரி அப்போ ஒர்க்கே நடக்காது இந்தியாவில். ஏஜென்ட்ஸ், தட் இஸ் டெலிகாலிங், மார்க்கெட்டிங், இதெல்லாமே ஈவினிங் தான் நடக்குது. அவங்க அப்பார்ட் ஃப்ரம் தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஓகே தென் நெக்ஸ்ட் தெர் இஸ் அ எர்த் சாம்பியன்ஸ் அவார்ட். சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்டு வந்து இந்த வருஷத்துக்கான அவார்டு. ஸோ யுஎன்இபி கொடுக்குறது எல்லா வருஷமும் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் குளோபல் லீடர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் தி, அது ஒரு வாட்டி பிரைம் மினிஸ்டரும் கிடச்சிச்சு, நம்ம கரண்ட் பிரைம் மினிஸ்டருக்கும். ஸோ இஸ் ப்ரமோட்டிங் தி என்வாயன்மெண்ட், ஸோ க்ரீன் எனர்ஜி, அதனால் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் யுஎன்இபியில். அது மாதிரி ப்ரைவேட் பீப்புளுக்கு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் பீப்புள், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் மாதவ் காட்கில், ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். அவர் தான் வெஸ்டர்ன் காட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈகோ சென்சிட்டிவ் சோன். எனக்கு பாதி விஷயங்களை நீங்கள் திணிக்கிறீங்க என் மேலே, அதுதானே? ஈகோ சென்சிட்டிவ் சோன் இந்த 10 கிலோமீட்டர்ஸ் வந்து டிமார்கேஷன் பண்ணது ஃபஸ்ட் இவர். அதுக்கு பிறகு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி, அவர் வந்து இஸ்ரோ சேர்மன். அவர் வந்து ஜஸ்ட் சேட்டலைட் இமேஜை தான் பயன்படுத்தினார். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஏரியா வந்து டிமார்கேட் பண்ணி அந்த இடத்துல எந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொன்ன பர்சன். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட ஈக்கலாஜிக்கல் பேனல் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் இவர் தான் அது தலைமை ஏற்றார். அது தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம் மல்டிபிள் டைம்ஸ். அட்டெண்டட். ஓகே,
ஸோ அது பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் நான் இப்போ அந்த பேனல் ரிப்போர்ட்டை சொல்லலை, அது இம்பார்ட்டன்ட். அவருக்கு இந்த வாட்டி இந்த அவார்டை கொடுக்குறாங்க யுஎன்இபி. சரியா? தட்ஸ் ஆல். தென் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தெர் இஸ் அ ஸ்டாக் டெக் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் டு செசா. தெர் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். ஸோ செசான்றது ஆல்ரெடி நம்ம யூஏஇ கூட சைன் பண்ணியிருக்கோம். செசாவும் சேம், தட் இஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், இது கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இதில் ஆஸ்திரேலியா கூட நம்ம இன்னும் சைன் பண்ணலை இது. ஆனால் ரொம்ப நாள் டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. 2011 ஆரம்பித்த டிஸ்கஷன், நம்ம ரோடு ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. 2011 ஆரம்பித்த டிஸ்கஷன் 2016 வேணான்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை ரினியூ பண்ணி 2021 கொண்டு வந்து சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு செக்டார்ஸை மட்டும் ஒதுக்கிட்டாங்க. தட் இஸ் அ ECTVA, எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன். ECTA 30 பில்லியனுக்கான ட்ரேட். அதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் செசா வந்து டாக் பண்ணுறாங்க, எப்படி அதை பண்ணலாம் அப்படி. செசான்றது இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்திரேலியா கூட நம்மளோட ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வி ஆர் த 13th largest எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன். ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா இஸ் 13th largest எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன். இம்போர்ட் சோர்ஸ் வந்து 14th நமக்கு. சரியா? ஓகே. கிட்டத்தட்ட நம்மளோட ட்ரேடு எக்ஸ்போர்ட் வந்து 14.23%லேருந்து இட் இன்க்ரீஸ்ட் அப். இன்க்ரீஸ்ட். அது மாதிரி இம்போர்ட்ஸ் வந்து 15% கம்மியாக இருக்குது முன்னாடி இருந்ததை விட. சரியா? தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் யுவா சாக்கார் ஸ்கீம். யுவா சாக்கார் ஸ்கீம்ன்றது இட்ஸ் அ கோஆப்ரேட்டிவ் ஸ்கீம். கோஆப்ரேட்டிவ் ஆரம்பித்த கோஆப்ரேட்டிவ் 3 மாதத்துக்கு மேலே அவங்க ஃபங்க்ஷனிங். ப்ரைவேட் கோஆப்ரேட்டிவ் ஆர் ஃபார்மர்ஸ். கோஆப்ரேட்டிவ்னாலே ப்ரைவேட்டு கவர்மெண்ட்லாம் கிடையாது. இட் வாஸ் கிரியேட்டட் பை ஃபார்மர்ஸ், பீப்புளால் தான் அந்த கோஆப்ரேட்டிவ் கிரியேட் ஆகும். அப்போ அந்த கோஆப்ரேட்டிவ்ஸை ஆரம்பித்தவங்க 3 மாதத்துக்கு மேலே அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. சரியா? NCDC மூலமாக, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் சொசைட்டிஸ் மூலமாக கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இஸ் தேர். 5 years லோன் அப் டு 5 years. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இஸ் தேர். அப்புறம் தட்ஸ் ஆல். கோஆப்ரேட்டிவ்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு 1000 கோடி இதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஆல்ரெடி த ஸ்கீம் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். சரியா? த நெக்ஸ்ட் 2018 இட் வாஸ் லான்ச். கிட்டத்தட்ட 4734 லட்சம் கோடி இல்லை, லட்சம் ரூபா வந்து அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் இட்ஸ் இன் crore. ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹிமாலயன் கிளேஷியர் லேக்ஸ். கிளேஷியர் லேக்ஸ் அவுட்பர்ஸ்ட்டு தெரியும்ல, அந்த இதை காமிச்சேன் தம்ப்நெயில். அது கேமராலாம் ஆஃப் பண்ணணும், அப்படியே காமிச்சோம். ஓகே, யூ கேன் சி திஸ் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னா எனாஃப். அது என்ன, கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகி ஒரு இடத்துல அப்படின்னா இந்த ஹையர் ஆல்டிடியூட் ஏரியாவில் குளம் மாதிரி தங்கி நிற்கும். அப்புறம் ஒரு ப்ரெஷர் அதிகமாகும்போது தண்ணி மெல்ட் அதிகமாச்சுன்னா குளோபல் வார்மிங்கில் மெல்ட் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர்ஸ் வந்து அந்த ஓரங்களில் கொடுக்கும், டேம் மாதிரி கட்டி நிற்கும். அப்புறம் இந்த நமக்கு ஆறெல்லாம் உடையுதில்ல, குளமெல்லாம் உடையும்ல, அதே மாதிரி தான் சேம். ஆனால் இது ஹை ஆல்டிடியூட் அப்படின்றப்போ ஒரே நேரத்தில் ஹியூஜ் வாட்டர் வில் கம் லைக் அ டேம் போட்டுனா எப்படி இருக்கும். அப்போ கீழே இருக்கக்கூடிய மக்கள் ஒரே நேரத்தில் வாட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இட்ஸ் லைக் அ ஃப்ளட். ஸோ வீடுகள் அடிச்சுட்டு போவோம், வெஹிக்கிள்ஸ் அடிச்சுட்டு போவோம், ஒரே நேரத்தில் டேம் வந்து உடையிற மாதிரி. சரியா? ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு வி நீட் டு டேக் மெஷர். அப்படின்னா நம்ம குளோபல் வார்மிங்கை தடுக்கணும். அது இப்போதைக்கு நம்ம சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம கேஸே போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் ICJயில். சரியா? அப்போது வேறு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மானிட்டரிங் பண்ணுறது. இந்த லேக்ஸ் எல்லாம் அப்பப்போ போய் தட்டி விட்றது. அது கொஞ்சம் தண்ணி அதிகமான உடனே அதை உடச்சி விட்றது. அப்போ அங்கே ஃபுல்லாக சேவ் ஆகாது. அதான் நம்ம பண்ண முடியும். இப்போ கிட்டத்தட்ட சேட்டலைட் மூலமாக மானிட்டரிங் பண்ணதில் 33% 2011 இருந்ததை விட அதிகமாக இருக்கும். கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய 67 லேக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ உடனே பைப்பிங் பண்ணி அதை தண்ணியை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா அது உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ வின்டர் பிரச்சனை கிடையாது, சம்மர் வரும்போது when spring occurs
உருக ஆரம்பிக்கும். சரியா? லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் ஆர் த மெயின் த்ரெட்னிங் ஏரியா. அதில் மெயினாக தாவிங் ஆஃப் பெர்மாஃபாஸ்ட், த்ரெட்னிங் ரெட்ரீட்டிங் கிளேஷியர்ஸ் கம்மியாக இருக்கிறது. அது மாதிரி குளோபல் வார்மிங் இஸ் த தேர்ட் ரீசன். மெயின் ரீசனே அதுதான், உங்களுக்கு குளோபல் வார்மிங் தான். அப்புறம் பெர்மாஃபாஸ்ட் தாவிங்கன்னா என்னது, ரொம்ப நாள் ஐஸாக இருக்கக்கூடிய ஏரியா உருகும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகும், CH4 அதிகமாக ரிலீஸ் ஆகும். அதனால் இன்னொன்று ரெட்ரீட்டிங் கிளேஷியர்ஸ் அப்படின்னா பனி உருகி திருப்பி பனி உருகாகிறது. அப்போ அதிகமாக ஆச்சு அப்படின்னா அடுத்து உருகிறது அதிகமாக இருக்கும், ரெட்ரீட்டிங் கிளேஷியர்ஸ். ஸோ ஓகே, கேசஸ் 2013 உத்தரகாண்டில் நடந்திருக்கு. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக சிக்கிமில் நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே சவுத் லொனாக் லேக் 2023 நடந்துச்சு, லாஸ்ட் இயர் இட் ஹேப்பன். ஸோ இது வந்து பீப்புளை அஃபெக்ட் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஆர்டிக்கிள் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2017-18 டு 2022-23 தர் இஸ் அ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஜெண்டர்ஸ், எதர் ஜெண்டர்ஸ், தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். 15லேருந்து மேலே இருக்கிறவங்க 59 வரைக்கும் இட் வில் பி கால்ட் அஸ் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் பாப்புலேஷன், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். அதில் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்டு, வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, அன்எம்ப்ளாய்டு இருக்கவங்க, வேலை பார்க்க விரும்புகிறவங்க, அவங்க தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் இருப்பாங்க. அதில் பெண்களோட இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரூரலில் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 24.6%லேருந்து 41.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி அர்பனில் 20.4லேருந்து 25.4, அதில் பீகார், பஞ்சாப், ஹரியானாவில் மட்டும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதில் 2 மாநிலங்கள் செல்வ செழிப்புள்ள மாநிலங்கள், பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பீகார் வந்து புவர் ஸ்டேட்ஸ் பெண்களோட. அது மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷில் கம்மியாக இருக்குது. ஸோ தேட்ஸ் அபவுட். ஸோ டெமோக்ராஃபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களோட பங்களிப்பு 30லேருந்து 40 இயர்ஸில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க கம்மி. அது மாதிரி கல்யாணமானவங்க, திருமணமானவங்க வேலை பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில், அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. முத்ரா லோன்ஸ், ட்ரோன் தீதி ஸ்கீம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் தான் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களோட எம்பவர்மெண்ட் நம்ம ஃபஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம்ல, பீம் சாகி. ஸோ ரிலேட்டட் டு திஸ். ஸோ தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. ஃபர்ஸ்ட் question number 1, with reference to the Probha 3 mission, which of the following statements is are correct? It is led by the ESA, European Space Agency, and ISRO. Statement number 2, it aims to study Earth magnetic field and interaction with the solar wind. Third, Probha 3 mission will operate within a geostationary orbit. Second question, Nigeria is the largest economy and demography in the Africa. Statement number 2, Nigeria is a landlocked country. Third one, the trade between India and Nigeria has decreased in recent years. So the third question, so in the context of climate change, shared but differentiated responsibility refers to what? Options are A, the principle that all countries must act on the climate change, but developed nations should lead due to their historical emissions and resources. So option B, the idea that climate action is equally divided among countries regardless of economic and historical factors. C, a framework where only developing nations are required to address climate change impact. D option, an approach where climate responsibilities are shared, considering each country capabilities and their role in contributing to the problem. Question number 4, consider the following statements. Statement number 1, India has 5 biogeographic zones and 3 biodiversity hotspots. Statement number 2, Kashmir stag is endemic to India. Statement number 3, India is mega diverse nations with an abundance of species. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 1 and 2 only, C 1 and 3 only, D 2 and 3 only. Question number 5, World Drought Atlas recently seen in news is launched by which of the following? UNCCD, World Economic Forum, World Bank, UNEP. So that's all about the current affairs MCQ. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is C. Question number 3 answer is B. Question number 4 answer is C. Question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.